ஹாப்பி வணக்கம். கொலிசன்ஸ் அதாவது மோதல்கள். இப்போ நார்மலாக மோதல்கள் தெரியும் நம்மளுக்கு. இதில் எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கொலிசன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன் ஆல் கொலிசன்ஸ் த டோட்டல் லீனியர் மோட்டம் இஸ் கன்சர்வ்டு. அதாவது இனிஷியலாக என்ன மோட்டம் இருந்துச்சு அதுதான் ஃபைனலாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, இது முக்கியமானது. அப்புறம் இந்த எலாஸ்டிக் கொலிசன், கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கொலிசன், அப்புறம் இன்எலாஸ்டிக் கொலிசன், இது முக்கியமானது. ஓகேவா? பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எலாஸ்டிக் கொலிசன். ஒரு ஸ்ப்ரிங், த ஸ்ப்ரிங் கனெக்டிங் தி டூ மாசஸ் ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் வித்தவுட் லாஸ்ன்னு நினச்சி. இப்போது ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. என்ன செய்கிறாங்க? ஸ்ப்ரிங் கனெக்டிங் டூ மாசஸ், இங்கே ஒரு சவர் இருக்குது, இங்கே ஒரு சவர் இருக்குது. இப்படி ஒரு ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணிக்காங்க. இப்போது இது வந்து இந்த ஸ்ப்ரிங்கை இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க? அவுத்து விடுறாங்க. திரும்ப இந்த ஸ்ப்ரிங் சுருங்குது, ரீகெயின் ஆகுது. அந்த ரீகெயின் ஆகும்போது எந்த ஒரு எனர்ஜி லாஸ் ஆகலை. ஓகேவா? இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து ஈக்குவலாக இருக்குது இதுக்கு ஃபைனல் கைனடிக் எனர்ஜிக்கு. பட் ஆனால் கைனடிக் எனர்ஜி டியூரிங் தி கொலிசன் டைம் டெல் டி இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியலாக இப்போ கைனடிக் எனர்ஜி வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனலாகவும் ஒன்று தான் இருக்குது. ஆனால் அதுக்கு கான்ஸ்டன்ட் கிடையாது அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் எலாஸ்டிக் கொலிசன். இந்த டெல்டி அப்படிங்கிற இந்த டயத்தில் இப்போ இங்கேருந்து நம்ம கட்டிட்டோமா, இந்த டயத்தில் கைனடிக் எனர்ஜி ஒன்றா இருக்குது, திரும்ப ரீகெயின் ஆகும்போது ஒன்றா இருக்குது. அதுக்காக இந்த டயத்தில் இந்த இடத்துல இதோட கைனடிக் எனர்ஜி வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கேயும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் ஒன்றா இருக்குன்னு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் எலாஸ்டிக் கொலிசன். கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கொலிசன் அப்படின்னா எ கொலிசன் இன் விச் த டூ பார்ட்டிகல்ஸ் மூவ் டுகெதர் ஆஃப்டர் தி கொலிசன் இஸ் கால்டு. இப்போது இங்கே ஒரு குண்டு இருக்குது, ரெண்டும் மோதின பிறகு ரெண்டும் ஒன்றா போகுது, ரெண்டுமே ஒன்றா மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கொலிசன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வெறும் இன்எலாஸ்டிக் கொலிசன் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியட் கேஸ். இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டிஃபர்மேஷன், அதாவது ரெண்டு மோதுது அப்படின்னா அதுக்கு ஏற்படுகின்ற அழிவு அது வந்து மேபி திரும்ப ரிலீவ்ட் ஆகலாம், பார்ட்டே ரிலீவ்ட், அல்லது சம் ஆஃப் தி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் லாஸ். சம் கொஞ்சமாக கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகலாம், அதே மாதிரி டிஃபர்மேஷன் வந்து பார்ட்லி ரிலீவ்ட் ஆகலாம். ஓகேவா? இதை தான் இன்எலாஸ்டிக் கொலிசன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு முக்கியமானது. தேங்க்யூ.